கேளம்பாக்கம் தையூர் பகுதியிலே பிரவீன்குமார் என்ற ஒரு இளைஞன் காதலித்ததால், ஒரு பெண்ணை காதலித்ததால் மிக கொடூரமான முறையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த இளைஞன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர். பொதுவாக தமிழகத்தில் இதுபோன்று காதலிக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் படுகொலை செய்யப்படுவது அதிகரித்து வருவது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவிலே பிரவீன்குமாரும் அவள் காதலித்த பெண்ணும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். பொதுவாக இது போன்ற ஆணவ படுகொலைகள் என்பது சாதி மறுத்து காதலித்ததால் அல்லது மதம் மறுத்து காதலித்ததால் நடக்கின்ற குற்றங்கள் அதிகமாக இந்திய தேசத்திலே நடந்து வருகின்றது. ஆனால் இந்த குற்றத்தை பொறுத்தளவிலே ஒரே சமூகத்தில் பிறந்தாலும் கூட பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது என்ற காரணத்தினால் பிரவீன்குமார் வறுமையின் பிடியில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் என்ற காரணத்தினால் அந்த பெண்ணினுடைய அப்பா உட்பட பலர் இந்த படுகொலையை செய்திருக்கின்றார்கள். மிக கொடூரமான கொலையாக இந்த கொலை என்பது நடந்திருக்கின்றது. இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை, அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு கொலையாக இந்த கொலை இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரவீன்குமாரினுடைய இந்த படுகொலைக்கு நீதி கேட்ட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். தமிழக அரசாங்கத்திடம் இது போன்ற ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக முன்வைக்கின்றோம். ஏனென்றால் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே நீதிபதி பாஷா தலைமையிலே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இன்றும் அந்த ஆணையம் தன்னுடைய ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு வழங்கவில்லை. உடனடியாக வழங்கி இந்த ஆலோசனையின் அடிப்படையிலே ஒரு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அதே போல பிரவீன்குமார் அவருடைய வருமானத்தை வைத்து மட்டும்தான் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையே இருந்தது. அப்படியான ஒரு குடும்பத்திலே, வறுமையின் ஏழ்மையில் இருக்கின்ற இந்த குடும்பத்திலே ஒரு அப்பா இல்லாத ஒரு பையன்தான் பிரவீன்குமார். ஒரு தனிப்பெண் அந்த குடும்பத்தை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியான குடும்பத்திற்கு இந்த அரசாங்கம் போதிய நிதி உதவியை செய்து, தீருதவியை கொடுத்து, அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையை கொடுத்து குடியிருப்பதற்கான வீட்டையும் தர வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல இதுவரை 5 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றத்திலே ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். பிணையிலே வெளியே வராதபடி இந்த வழக்கு நடந்து அனைத்து குற்றவாளிகளும் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஒரு சரியான தண்டனையை நீதியின் வாயிலாக நாங்கள் பெற்றுத்தருவோம். அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.